வீட்டில் பயந்து பேச வேண்டிய நிலைமை ஆயிடுச்சேன். காலேருந்து இன்னும் சாப்பிடல, எனக்கு மயக்கமாக வருது. வேலையை முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு கிடைக்கணும். இல்லைனா என்ன ஆகுனா ஊருக்கு போனால் குரங்கு உள்ளே வந்து எதையும் வைக்காது. இப்போ போகிறதுக்குள்ளே பண்ணால் தான் உண்டு. வேலைக்கே போக மாட்டியா, யூடியூப் பண்ணி அப்படி கேட்குறவங்க, நீ என்னப்பா வேலைக்கு போகிறோன்னு கேட்குறவங்க. ஊசியே மறைஞ்சிரும் தொடையில, அதை பாக்குற சக்தி உண்மையா நான் கிட்டத்தட்ட 10 ஆக போகுது. ரெஸ்டே இல்லைங்க. அவ தூங்கும் போதே அவ துணியை துவைச்சிட்டு எங்க துணி அதிகமா இருந்தது. ஹாய்ங்க, குட் மார்னிங். மேடம் அப்படியே எல்லாம் முடிச்ச மாதிரி நிற்கிறாங்கல்ல, ஆனால் ஒன்று கூட அவங்க செய்யலை. காலையில் ஏஞ்சி எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன். ஏன்னா என் பொண்ணு வந்து விடிய அழுவிட்டு இருந்தால் தூங்கவே இல்லை. நானும் நைட்டு தூங்கிட்டேன். அதுக்கு தான் இவளுக்கு பாவமான்னு சொல்லிட்டு இப்போ இந்த வேலையெல்லாம் செஞ்சேன். அந்த ஊசி போட்ட தொடையில் ஊசி போட்டது ரொம்ப வலிக்குது போல். ரொம்ப அழுவிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக ஜுரமாக இப்படியே உட்காந்துருக்கேன். தூங்கி ஏஞ்சி பார்க்கும்போதெல்லாம் உட்காந்தேன். சரி பாவமானு காலைல ஜாமான வேலைக்கு போட்டு தண்ணியெல்லாம் முடிச்சு டீ குடிக்கணும்னா அதான் அப்படியே போயிட்டு பால் வாங்கிட்டு வரலான்ட்டு அப்படி வாங்க இந்த விளாக கட்டி போகலாம். இது ஒரு டே ரொட்டீன் தான். என் பொண்ணு வச்சுட்டு உண்மையிலே ஒன்றுமே பண்ண முடியலங்க. சிவா ஸ்கூலுக்கு கிளம்புறதும் லேட் ஆகிடுச்சு. அவள் சாப்பாடும் ரெடி பண்ணல. காலையிலே எதுக்கே ஹெல்ப் பண்ணியுமே ஒரு வேலையும் முடியல. ஏன்னா ரொம்ப அந்த ஊசி போட்டதுனால டார்ச்சர் பண்ணுறான். இல்லைன்னா அவன் மட்டும் செவனேன்னு படுத்துருப்பான். அடுத்து போய் சிவாவை கொண்டு விட்டு வரணும். தோசை தான் சுடுறியா? அவசரம்னு தோசைக்கு பதில் மாவு மட்டும் போட்டு அனுப்பியா அவனுக்கு? நேற்று லீவ் போட்டாச்சுங்க. இன்னைக்கும் லீவ் போட்டால் சரி வராது. அப்புறம் சிவா வந்து ஸ்கூலுக்கு போகிறதே மறந்துடுவான். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அவனை அடிச்சு கொண்டு 11 மணி நேரம் ஸ்கூலில் விட்டு வந்துடுவோம். அவனே கிளம்பி 4 நாள் பொங்கலுக்கு லீவ் வருது இல்ல, அதனால அவங்க ஸ்கூலுக்கு லீவ் போடக்கூடாதுங்க. என்ன பண்ண போறான்? அங்க போனாலும் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவான், 4 எழுத்து தெரிஞ்சுப்பான். என்னது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வீடியோ எடுத்துருந்தாங்க. காலையில என்ன பண்ணி வச்சிருக்காங்க காட்டுமா? இங்க பாருங்க, சிவா என்னை விட மூளை காரணாட்டுக்கு 2 நவாட்டி வச்சிருந்தேன். அதுல 1 எடுத்து சாப்பிட்டுட்டு 1 உடைச்சு 2ஆ போட்டிருக்காரா? 3ஆ போட்டு வச்சிருக்கான். அப்பதான் அம்மா தம்பி அவ்வளவு பெரிய அறிவாளியா நீனு? கிளம்புனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அழுவ ஆரம்பிச்சான். எதுக்குற அழுவுற? வீட்டுல போக மாட்டான். சாயங்காலம் கேக்குலாம் வாங்கி தரவா. அதான் ஆரம்பிச்சுட்டாங்க. திரும்ப ஆரம்பிச்சுக்கிட்டான். கத்திட்டே தான் கிடக்குறோம். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதுக்கு மேலே எப்போ சோறு ஆக்கி நாங்கள் எப்போ சோறு தின்னு அதையும் நான் தான் போய் ஆக்கும் போல. பால் வாங்கிட்டு சொன்னான்னு சொல்லி அங்கே போய் பால் வாங்க போனால் அங்கே வந்து 1/4 லிட்டர் 6 லிட்டர் இருந்தது. 6 லிட்டர் வாங்கிட்டு வந்தாச்சு. டீ போடலான்னு பார்த்தா இன்னும் டீ போடல. மணி கிட்டத்தட்ட 10 ஆக போகுது. ரெஸ்டே இல்லைங்க. அவ தூங்கும் போதே அவ துணியை துவைச்சிட்டு எங்க துணி அதிகமா இருந்தது. அதுல பாதியை துவைச்சிட்டு தண்ணி நின்னுடுமோன்னு அலசி வச்சுட்டு வந்து எட்டி பார்த்தனா முடிச்சுக்கிட்டா. அப்புறம் வலிக்குதுன்னு அழுவுனா பாருங்க, தூக்கிட்டு வந்து. ஆனா உண்மையிலே இந்த சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்க எல்லாம் கிரேட் தாங்க, பாராட்டியா ஆகும். 2 பேர் இருந்தீங்க ஒன்னும் சமாளிக்க முடியல. அவங்க எப்படிதான் வச்சு சமாளிக்கிறாங்க தெரியல. ஆனா இதான் அடம் பண்ணல. இவளுக்கு அந்த வலி அழுவுறதே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வேற எந்த வேலையும் செய்ய தோண மட்டும் தான் அழுகுறேன். அழுகாத. இந்த தடுப்பூசி குழந்தைங்களை கொடுமை பண்றதுக்காக போடுற மாதிரி எனக்கு தோணுங்க. என் பொண்ணு 2 நாளா அழுவுறத பார்க்க எனக்கு பைத்தியமே பிடிக்குது. அந்த கால் அப்படியே லைட்டா அசைக்கும் போதெல்லாம் கத்துறாங்க. அந்த காலத்துல தடுப்பூசியே போட மாட்டாங்க. போட்டிருக்காங்க. போட தேவையில்லன்னு வீடியோ எதுவும் சுத்துறத பத்தி சொல்றேன். போட்டுதான் ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல கேள்வி காலத்துல அப்ப போட மாட்டாங்க தான். அப்ப அதனாலதான் நிறைய நோய் வாய்ப்பட்டு இறந்தாங்க. இப்ப ஏன்னா நிறைய வைரஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எதிர்ப்பு சக்தியா போடுறாங்க. இருந்தாலும் இதுக்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா ஊசி உடம்புல போடாம ஏர் மூலயமா உள்ள இது பண்ற மாதிரி அது மாதிரி கண்டுபிடிக்கலாம். சரி விடுங்க. என் பிள்ளைக்கு வலிக்குதுங்கிறதுக்காக ஒன்னே அப்பெல்லாம் ஸ்டெப் எடுத்து சயின்டிஸ்ட்ல கண்டுபிடிக்க மாட்டாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் வலிக்கும். இருந்தாலும் எனக்கு வலிக்குது. அந்த முழு ஊசியை நமக்கெல்லாம் ஊசி போட்டாங்கன்னா வெளியில நிக்கும், இவ்வளவுதான் போகும். குழந்தைங்களுக்கு அப்படிதான் போடணும் மாட்டுக்கு. அந்த முழு ஊசியே மறைஞ்சிரும் தொடையில. அத பாக்குற சக்தி உண்மையா நமக்குள்ள அப்படியே உண்மையா அப்படியா நமக்கே லேசா குத்தும் போதே வலிக்கும். அவங்களுக்கு ஃபுல்லா உள்ள போயிருச்சுன்னா அதோட வலி எப்படி இருக்கும்? மேடம் இப்பதான் தூங்குறாங்க. நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்கான்னு சொல்லி வாங்குறதுக்காக கேட்டே இருக்காங்க. அங்க டிவி நல்லா இருக்குங்க. இல்லை 2மே நல்லா இருக்குங்க. ஃப்ரிட்ஜோட ரேட்டு வந்து 26 ரூபா பக்கமா வருது. டிவியோட ரேட்டு 39 ரூபாய்க்கு மேல வருது. 38 ரூபா 39 ரூபா வருதுங்க டிவி. அதனால நீங்க வாங்கலாம், நல்லா இருக்கு. நான் டேக் பண்ணி ஒரு டேக் பண்ணி நீங்க ஆன்லைன்ல வாங்க விருப்பம் இல்லைன்னா நீங்க வெளில கூட வாங்கிக்கலாம். ஆக்சுவலா பிரைஸ் எல்லாம் சொல்லக்கூடாது டேக் பண்ணா, அது அதோட ரூல்ஸ், யூடியூப் ரூல்ஸ். ஆனால் நான் சொல்லிட்டேன். அதுல குறைச்சிருக்கலாம், அதிகமா இருக்கலாம். ஏன்னா நான் எடுக்கும்போது அதிகமா இருந்து இப்போ குறைஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க எதுவும் செக் பண்ணி பாருங்க. நான் டேக் பண்ணி விடுறேன். நிறைய பேர் நான் திரும்ப கிட்டத்தட்ட நானும் 1 வருஷமா சொல்றேன், வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அதாவது என்னோட அன்பா கேட்கறவங்களும் இருக்காங்க. கொஞ்சம் இது வேற மாதிரி, நீ வேலைக்கே போக மாட்டியா, யூடியூப் பண்ணு அப்படி கேட்கறவங்க, நீ என்னப்பா வேலைக்கு போறோன்னு கேட்கறவங்க. நான் கொத்தனார் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், கொத்தனார் வேலை கிடைக்காது. பொண்ணு வந்துருச்சாங்க, அதனால பாதி வீடியோட இது பண்ணிட்டு போயிட்டேன். அதாங்க நான் கொத்தனார் வேலைக்குன்னு போயிட்டு இருப்பேங்க. கொத்தனார்னா முழு கொத்தனார் இல்லை, மோஸ்ட்லி நிறைய பேர் கொத்தனார் இல்லை, கட்டு வேலை பூச்சி வேலை எல்லாம் அப்படியே செய்வேன். அப்புறம் அதை தவிர்த்து பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் எந்த கூலி வேலை கிடைச்சாலும் போயிடுவேன். இந்த வேலைக்கு போவேன் அந்த வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்.
இப்போ கொஞ்ச நாளாக கிறுக்கு பிடிச்சி போய் ஒரே ஸ்டாண்டர்டாக ஒரு வேலைக்கு போகணும் முடிவு பண்ணி போயிட்டு இருந்தது. நான் ஒழுங்காக ஏதோ ஒரு வேலையை பார்த்தா உருப்பிட்டுருப்பேன், எந்த வேலைக்கு ஒழுங்காக போனதில்லை, அதான் பிரச்சனையே. இல்லைங்க, அவரு நேரம் எந்த வேலைக்கு போனாலும் அது ஒரு வேலை ரெகுலரா இருக்காது. ஏதாவது பிரச்சனை வரும், இல்லைன்னா நாங்கள் வீட்டில் ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிடும், அந்த மாதிரி ரெகுலரா இருக்காது. அதனால கிடைக்கிற வேலைக்கு ஓடிட்டு இருக்கிறேன். ஏதாவது ஆபீஸ் வேலைன்னா ரெகுலரா ஒரே நிரந்தரமா போகலாம். இந்த மாதிரி கூலி வேலை செய்யறவங்களுக்குலாம் முடியாது, உடம்பு கஷ்டமா இருக்கும். நானும் எங்க போயிட்டு வந்தேன், பாட்டி வந்து ஏன் என்ன அப்புறம் ரேஷனுக்கு போய் பார்த்துட்டு வந்தா ஒரு பெரிய அட்டகாசம். இந்த ரேஷன்ல ஒரு அட்டகாசங்க, பாவம் வயசானவங்களுக்கு ரேக உள்ளியாம். அதுதான் போயிட்டு ஆலப்பழ கல் ஒரு 10 கல் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேங்க. அடுத்து சிமெண்ட் மூட்டை ஒரு மூட்டை எடுத்துட்டு வரணும். போயிட்டு வந்து அந்த இடத்த ஃபுல்லாக அடைக்கணும். இல்லைன்னா என்ன ஆகுனா ஊருக்கு போனால் குரங்கு உள்ள வந்து எதையும் வைக்காது, போகிறதுக்குள்ளே பண்ணாதான் உண்டு. அதுதான் இப்போ எடுக்க போயிட்டு இருக்கேன், சிமெண்ட் எடுக்க. வீட்டில் தான் மேலெலாம் கல் வாங்கிட்டு வந்து பூசிட்டு இருக்கேங்க, அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே என் பொண்ணுக்கு என்னன்னு தெரியல, ஊசி போட்ட ஒளி ஒரு பக்கம் உரம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. கதற ஒரு வேலையுமே செய்யல. அப்படி அப்படியே போட்டுட்டு போய் உரம் எடுத்துட்டு வந்து சுடுதண்ணி போட்டுட்டு இருக்காங்க. போட்டு லைட்டாக தொடச்சி விடணும் அந்த சைடு. எல்லாம் பார்த்துட்டு அடுத்து ஹாஸ்பிட்டல் தான் போகணும். எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியல. 10 கல் வாங்கி குரங்கு வந்துட்டே இருக்குன்னு சொன்னோம்லங்க, அதுக்காக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது பிரச்சனை இல்லை, நம்ம இங்க இருந்தா குரங்கு பிரச்சனை இல்லை. ஊருக்கு பொங்கல் போனோம்னா ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து ஈத்து போட்டுச்சுன்னா ஆமா, இது மேல வந்து உட்காந்துக்குதுங்க ஃப்ரிட்ஜ் மேல. இவரு என்ன சொன்னாரு, அடைக்கலாம் வேணாம் அப்படின்னாரா. உடனே அப்ப ஃப்ரிட்ஜ் போயிரும், எனக்கு தெரியாதுப்பா, குரங்கு திறந்து விட்டுட்டு போயிரும், எலிலாம் உள்ள பூந்து விளையாடும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வாங்கிட்டு வந்து அடைக்கிறாரு. என்ன வேலைக்கு போறேன்னு கேட்டீங்க, இந்த வேலைக்கு தாங்க. அதனாலதான் பர்ஃபெக்டா ஓரளவுக்கு செய்யறாரு. ஓரளவுக்கு பர்ஃபெக்டா. ஆமா, முன்னாடி செவுரு வச்சவரு பெரிய மேஸ்திரி, அதனால வந்து பர்ஃபெக்டா செய்ய முடியாது. பாம்பு டான்ஸ் விட்டுருக்காரு செவுத்துல. ஆமா, அதனாலதான் வளைஞ்சு வருது கல்ல. அதுக்கு முன்ன அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அங்க இருந்த ஜாமான்லாம் அங்க பாருங்க, இதே எடுத்து போட்டிருக்கிறாங்க. என் பொண்ணு நவரு கூட விட மாட்டாங்க. இப்பதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். தோசை ஊற்றி கொடுத்துருக்கேன் சிவாக. அவளுக்கு 3 தோசை ஊற்றி வச்சிருக்கேன். மேலே பாருங்கள், வேலையும் முடிச்சிட்டேன். இனிமேல் இது கலரிங் கொடுத்து லைட்டிங் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடியோ எடுக்கும்போது. இன்னைக்கு ஃபுல்லாக என் பொண்ணு எங்களை எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க, ஒன்றும் முடியல உண்மைக்கு. நான் காலையிலேருந்தே இன்னும் சாப்பிடல, எனக்கு மயக்கமாக வருது. வேலையை முடிச்சுட்டு அப்படியே இவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்னம்மா அப்புறம் சொந்த வீட்டில் பயந்து பேச வேண்டிய நிலைமை ஆயிடுச்சேன். எனக்கு காலை சாப்பாடே தான், அதான் சாப்பிட சரி ஊற்றி கொடுப்பாங்க. புள்ள நைட்லாம் தூங்கல, அதனால கஷ்டப்பட்டது நல்லா ரெடி பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிக்க எனக்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிடுச்சுங்க. அதை விட முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட 2 நைட்டு நாங்கள் தூங்கவே இல்லை, படாத அவசரப்பட்டுட்டோம். இப்போ தான் சுடுதண்ணி போட்டு உட்காந்துருக்கா பாப்பாவுக்கு. நேற்று 2 நாளாக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்புறம் நேற்றையும் உரம் வச்சேன், நீ உரம் வச்சான், ஒன்றும் முடியல. அதனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி இவ்வளோ லேட்டாக முடிக்கிறேன். வீடியோவும் பெருசாக எடுக்கலைங்க, சும்மா நார்மலாக தான் எடுத்துருக்கேன்.